ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா VMwareக்குள்ளே எப்படி காலி லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா VMwareக்குள்ளே நம்ம காலி லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த VMwareக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா எப்படின்னா ஒரு பேஸ் மிஷின் இருக்கும். பேஸ் மிஷின் நான் வந்து விண்டோஸ் லெவல் வச்சுருக்கேன். இந்த விண்டோஸ் லெவலுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா ஒரு ஓஎஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அந்த 2 ஓஎஸும், அதாவது பேஸ் மிஷினில் இருக்கிற விண்டோஸ் லெவலும் நான் VMwareல இன்ஸ்டால் பண்ணியிருக்க லினக்ஸும் 2ம் கம்யூனிகேட் ஆகிக்கும். அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து VMwareல இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து Oracle VMware டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் Chrome ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு Oracle VMware அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன வெர்ஷன் நீங்கள், அதாவது நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் ஹோஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் விண்டோஸ் ஹோஸ்ட் கொடுக்குறேன். வந்து எனக்கு டவுன்லோட் விழுந்திருக்கு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால இப்போ டவுன்லோட் பண்ண போகிறது கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி லினக்ஸ் ஓஎஸ் தேவை. ஸோ நான் காலி லினக்ஸ் ஓஎஸ்ன்னு டைப் பண்ணுறேன். காலி லினக்ஸ் டவுன்லோட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம VMwareல இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா VMware வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு இதை கிளிக் பண்ணுறேன். VMware வெர்ஷன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய VMware காட்டும். Hyper-V, VMware எல்லாமே காட்டும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா Oracle விர்ச்சுவல் பாக்ஸ், அதாவது விர்ச்சுவல் பாக்ஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால இப்போ டவுன்லோட் பண்ண போகிறது கிடையாது. ரெண்டாவது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இடத்துக்கு வந்து நேவிகேட் பண்ணி போய்க்குங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் VMware வந்து நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் அது ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ரன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் டவுன்லோட் பண்ண இடத்துக்கு நேவிகேட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா .7z ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்துருங்க. ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு 2 ஃபைல் இருக்கும். இந்த 2 ஃபைலில் ஃபர்ஸ்ட் ஃபைல் .vobox அப்படின்னு இருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீ ரெக்குரேட்டிஸாக எவ்வளோ ஜிபி ரேம் தேவை, எவ்வளோ CPU வேணும், எல்லாமே அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 MB 2 ஜிபியான மெமரி வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ப்ராசஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ராசஸர் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு CPU, நான் இங்கே வந்து 2 CPU கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்கே 3 CPU கொடுக்குறேன். ப்ளஸ் மதர் போர்டில் வந்து நான் ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 16 GB ரேம் போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ரேம் எக்ஸ்ட்ரா வேணும், இல்லை வந்து கம்மியான ரேம் இருந்தாலும் ஓகே. இங்கே வந்து ஆல்ரெடி அவங்க 2 GB ரேம் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் போட்டிருந்தீங்க எக்ஸ்ட்ரா ரேம் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொடுத்து உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ, இங்கே ஸ்டோரேஜ், ஆடியோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்து ஸ்டார்ட் வித் GUIன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த காலி லினக்ஸ் OS வந்து பூட் ஆகி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ் OS வந்து பூட் ஆகி வருது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, Kali Linux OS வந்து பூட் ஆகி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்குது. இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் பார்க்குறக்கு நம்ம எங்கே போலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அப்படியே மினிமைஸ் பண்ணுங்க. மினிமைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா, இங்கே டிஸ்கிரிப்ஷனுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்டுங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஃபால்ட் யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து காலி. ஸோ அதை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க லாகின் குடுத்தீங்க அப்படின்னா, லாகின் ஆயிடும். நீங்க லாகின் ஆனதுக்கப்புறம் வேணும்னாலும் உங்களோட பாஸ்வேர்ட வந்து நீங்க மாத்திக்கலாம். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸு இல்ல எப்படி வந்து நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிறான கமெண்ட்ஸ்லாம் நம்ம ஃபியூச்சர் அடுத்தடுத்து ஒன் பை ஒன் வீடியோஸ்ல வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிஃபால்ட்டா நம்ம சொன்ன மாரி பேஸ் மிஷினோட இன்டர்நெட்ட யூஸ் பண்ணி இது வந்து இன்டர்நெட் எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் Firefox ஓப்பன் பண்றேன். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் google.comனு குடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு google.com இன்டர்நெட் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் நீங்க பார்க்கணும்னா, நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.